வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌரி கேட்குறேன். எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு வந்து கடலை வடை மேக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஓர்டருக்கு வந்த ரெசிபி வந்து ஓர்டருக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த ரெசிப்பியை வந்து நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ பாருங்கள், கடலை வடை வந்து நான் இப்படி மேக் பண்ணியிருக்கிறேன். ஹோம்மேட் ரெசிபீஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரிஜினலாக இருக்கும். இப்போ பாருங்கள், வடையை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாண்டு. இந்த வடையை இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போமாங்க. இப்போ வந்து நான் கடலை வந்து இதை வந்து சன்னா டால்னு சொல்கிறது. சன்னா டால் வந்து 2½ கப் வந்து தண்ணியில் ஊற விட்டுருக்கிறேன். 3 தடவைகள் நன்றாக கழுவிட்டு தண்ணியில் ஊற விட்டு எடுங்க. இப்போ வந்து இந்த கடலையை வந்து நான் நறுவல் புருவலாக அரைச்சிட்டு வாரேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாண்டு. இப்படி வந்து அரைத்து எடுக்க வேணும். ஃபுல்லாக வந்து அரைத்து எடுக்கக்கூடாது. ஓரளவு 75% அரைச்செடுக்க வேணும். இப்போ வந்து 1½ கப் வந்து அரைக்காத டால் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். 2 ஒனியன் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு போடுங்க. 2 மீடியம் சைஸ். வடைகளுக்கு கடைகளில் வந்து ஒனியன் சேர்ப்பது குறைவு. ஒனியன் சேர்த்தால் வடைகளின் கலரும் மாறுபடும். குக் பண்ணி எடுக்கிறதும் கரைச்சல். பச்சை மிளகாய் 10 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இஞ்சி கிழங்கு உள்ளி வந்து இடித்து சேர்த்துருக்கிறேன். 10 துண்டு உள்ளியும் 3 பீசஸ் வந்து இஞ்சி கிழங்கும் சேர்த்துக்கொள்ளுங்க. 6 செத்தல் மிளகாய் நறுவல் புருவலாக அரைத்திருக்க வேணும். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துருக்கிறேன். கறிவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேணும். உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க வேணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள். பருப்பு வகைகளுக்கு வந்து பெருங்காய பவுடர் கொஞ்சம் சேர்க்கிறது நல்லா. அப்போ தான் வந்து வாய்வுத்தன்மை இருக்காது. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நல்லாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். பெருஞ்சீரகம் நச்சீரகம் வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்கிறேன். கழுவிட்டு சேர்த்துருக்கிறேன். வீட்டில் குக் பண்ணும்போது நாங்கள் எவ்வளவு நீட்டாக குக் பண்ணுகிறோம் என்றதை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எப்போயுமே வந்து கடை சாப்பாட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. கடையில் இப்படி விற்கிறாங்க அப்படி விற்கிறாங்க. வீட்டில் வந்து நாங்கள் வந்து கடையில் விற்கிற மாதிரி செய்து உங்களுக்கு தர முடியாது. ஏன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஒரு ஆளுக்கு குக் பண்ணுறோம்னு வைங்க, தண்ணி காசு கரண்ட் காசெல்லாம் நிறைய போகும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு விளங்குறது குறைவு. அதே சமயம் வந்து ஆயில் எல்லாம் வந்து நான் கனோலா ஆயில் தான் பாவிப்பேன். வெஜிடபிள் ஆயில் பாவிக்கிறது இல்லை. அப்படி நாங்கள் வந்து சேஃபாக செய்து உங்களுக்கு தரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்களா, கடையோட கம்பேர் பண்ணுறீங்க. கடையாக்கள் வந்து நிறைய அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவைகளுக்கு அது சீப்பாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து அவையல் வெஜிடபிள் ஆயில் பாவிப்பினம் பழைய ஆயிலையும் வைத்து அவர்கள் பாவிப்பார்கள். அவர்கள் கடையில் வந்து நிறைய ஆயிலில் குக் பண்ணி போட்டு உடனே அந்த ஆயிலை வந்து ஊற்றவும் இயலாது. அவர்களையும் வந்து குற்றம் சொல்ல முடியாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த வடையை வந்து நான் இவ்வளோத்தையும் உருட்டி வைக்கிறேன். இப்போ வந்து இந்த வடையை வந்து ஆயிலில் சுட்டெடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த தாச்சி முட்டை வந்து நான் ஆயிலை விட்டுட்டு அதுக்குள்ளே நான் வடையை சுட்டுட்டு அந்த ஆயிலை நான் நாளைக்கு வைத்து பாவிக்கலாது. பழைய ஆயில் வந்து சாப்பாட்டுக்கு வேறு சாப்பாட்டுக்கு அது சரிப்பட்டு வராது. சாப்பாட்டின் டேஸ்ட் எல்லாம் பழுதாக்கிடும். அதனால் நான் உடனே ஊற்றிடுவேன். அப்போது இந்த ஆயில் வந்து நான் ஓரளவுக்கு தான் நான் பாவிக்கலும். நிறைய ஆயிலையும் விட்டு நான் குக் பண்ணி போட்டு நீங்கள் காசும் வந்து பே பண்ணலைன்னு சொன்னால் என்ன பேர்த் ஆகிருக்கும் எங்களுக்கு. இதில் வந்து ஒரு வடை வந்து குக் பண்ணி எடுக்கிற டைம் வந்து அட்லீஸ்ட் 7 மினிட்ஸ் வரும். இந்த வடை வந்து நான் ஃபுல்லாக நான் மேக் பண்ணி நான் அவ்வளோத்தையும் சுட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 2 ஹவர்ஸுக்கிட்ட பிடித்தது. வடை வந்து டக்குண்ட குக் பண்ணப்படாது. 5லிருந்து 7 நிமிடங்கள் வடை வந்து குக் பண்ண வேணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வடை வந்து உள்ளுக்கு அவியாது. லோ ஹீட்டில் விட்டு தான் குக் பண்ணணும். ஹை ஹீட்டில் விட்டால் வடை வந்து உள்ளுக்கு அவியாது. கடையில் வடை சுட்டு விற்கிறவர்கள் வந்து ஒனியன் சேர்க்கிறது குறைவு. நீங்கள் வடையில் வேண்டி பார்க்கும்போது தெரியும். அவர்கள் வந்து உப்பும் பெருஞ்சீரகமும் தான் கூடுதலாக சேர்ப்பார்கள். உரைப்புக்காக ஏதாவது சேர்ப்பார்கள். மற்றும்படி வந்து பெருசாக அவர்கள் ஒன்றுமே சேர்க்கிறதில்ல. நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும், கடலை மட்டும்தான் இருக்கும். வீட்டில் சமைத்து விற்கிறவர்களுடைய சாப்பாட்டையும் கடையில் செய்து விற்கிறவர்களுடைய சாப்பாட்டையும் தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்கோ.
அவர்களுடைய கஷ்டம் வந்து அவர்களுக்கு தான் விளங்கும், எல்லாருக்கும் விளங்காது. வடைகள் எல்லாம் சுட்டு முடித்துட்டேன். பாதி வடைகள் வந்து ஓயிலுக்குள்ள உளிர்ந்து விழுந்து அப்படியெல்லாம் பழுதாக போய் மிச்சமுள்ளவை தான் வந்திருக்கணும். இவ்வளவு வடையையும் வந்து நான் ஒரு ஆக்களுக்கு வந்து $20 கொடுத்துருக்கிறேன். இவ்வளத்தையும் சுட்டு முடித்து நான் எடுப்பதற்கு கடலை அரைத்ததில் இருந்து 3 மணித்தியாலம் எடுத்தது. $20 கனடா காசு கொடுக்கறது நட்டம் என்று சொல்லி சொன்னால் நான் இதை விட்டுட்டு சும்மா இருக்கலாம் தானே. வடை எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் உண்மையாக இந்த பிஸ்னஸை விட்டுட்டு சும்மா இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன். ஏதோ பொழுது போட்டுமென்று செய்கிறேன். ஆனால் நிறைய குறைகள் நிறைகள் வந்தபடி தான் இருக்கும். பிஸ்னஸ் என்றால் சும்மா ஈஸி இல்லை, கஷ்டம்ன்றதை புரிஞ்சு கொண்டேன். 96 வந்து நாங்கள் வந்து குரோசரி ஸ்டோர் வந்து ஏற்கனவே வைத்திருந்த நாங்கள் தேங்காயை உடைத்து தந்தால் வாங்குகிறோம் என்று சொல்வார்கள். நாங்களும் வேண்டுற இடத்திலிருந்து உடைத்து கேட்கலாமா? உறவுகளே, வீட்டிலிருந்து பிஸ்னஸ் செய்பவர்களை தயவு செய்து குறைத்து எடை போடாதீர்கள். இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்றுக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.